கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் ரேவதியும் கார்த்தியும் அந்த கலசம் எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவை கண்டுபிடிச்சே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போது இங்கேருந்து தான் யாரும் இந்த கலசத்தை எடுத்து கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல, ஆமாம், ஆனால் எப்படி வந்துட்டு இப்போ நம்ம கலசத்தை கண்டுபிடிக்க போகிறோம், அது கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் ஊருக்காரங்களாம் வந்துடுவாங்க, கலசத்தை கேட்பாங்க, அப்போது அம்மாவோட முகத்தெல்லாம் என்னால் பார்க்கவே முடியாது, பாவம் என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படாத, அதுக்குள்ளேயும் நம்ம கலசத்தை கண்டுபிடிச்சு உங்கள் அம்மா கிட்ட ஒப்படைச்சிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு வண்டி மார்க் வந்துட்டு போன மாதிரி இருக்குது. அதை பார்த்ததும் கார்த்திக் வந்துட்டு டவுட் வருது. அடுத்த சீனில் இங்கே கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தன் இந்த கலசத்தை வாங்கிட்டு போனால சந்திரா கிட்ட இருந்து அவன் வீட்டில் தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே அவன் வந்துட்டு கீழே உட்காந்துட்டு இருக்கான். இவங்களை பார்த்ததுமே நீங்கள் யார், எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட பேசதாண்டா, ஒரு நிமிஷம் எந்திரி அப்படின்னு சொல்ல அவனும் எந்திரிக்கான். கலசம் எங்கே அப்படின்னு கேட்க, கலசமா, எந்த கலசம், எதை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நான் ரொம்ப மரியாதையாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு ஓடி போனீங்களே கலசம், அந்த கலசத்தை எங்கே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதி மாற்றி மாற்றி கேட்குறாங்க. அவன் சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கான். கலசத்தை பற்றிலாம் எங்களுக்கு ஒழுங்காக தெரியாது, ஓடி போயிரு இங்கேருந்து, யாருக்கிட்ட வந்து என்ன பேசிகிட்டு இருக்க, ஏன் எனக்கு யாருன்னு தெரியாது, உங்கள் வீட்டு கலசத்தை நான் எடுத்துகிட்டு போனேன்னா நான் சொல்கிறேன்ல, இங்கேருந்து போயிடு, இல்லைனா அவ்வளோதான், உசுரோட வீடு போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி இப்படின்னு மிரட்டி பார்க்க கன்னத்தில் பலார்னு ஒரு அரை கார்த்தி போட்டு மட்டும் அடிக்காரு. இப்போ சொல்ல போறியா இல்லைன்னா என் கையில் அடி வாங்கி சாக போகிற அப்படின்னு சொல்ல, அவனை விடாத, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வரை கேட்டுட்டு இருக்கேன். இங்கிட்ட வந்துட்டு, ஐயோ ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலசத்தை நாங்கள் தான் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அமைதியாகவே நின்றுட்டு இருக்கான். அந்த கலசத்தை எங்கடா வச்சிருக்கீங்க, இப்போ ஒழுங்கா என் கையில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. ஆனால் அது வந்து அந்த கலசம் இப்போ எங்கள் கையில் இல்லை அப்படின்னதும், என்ன மறுபடியும் பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அடிக்க போக, ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, உண்மையை தான் சொல்கிறேன், அந்த கலசத்தை நாங்கள் ஒரு சேட்டுக்கிட்ட அடகு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது ரெண்டு பேருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. எந்த சேட்டு, எந்த இடம் அப்படின்னு சொல்ல அவனும் வந்துட்டு அந்த இடத்த சொல்கிறான். அதுக்கடுத்து ரேவதி வெளியில் போக சொல்லிடுறாங்க. திடீர்னு வந்துட்டு கார்த்தி மட்டும் அவங்ககிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், அந்த கலசத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், யார் சொல்லியோ தான் இதை வந்துட்டு பண்ணியிருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கும் எங்கள் வீட்டுக்கும் வந்துட்டு எந்த சம்மந்தமே கிடையாது, அந்த கலசத்தை யார் எடுத்து உங்ககிட்ட கொடுத்தா அதை யார் என்ன பண்ண சொன்னா அதை மட்டும் என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்ல, சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி கேட்குறாங்க, நீ சொல்லிட்டா நான் உன்னை விட்டுருவேன், இல்லைன்னா பின்விளைவு ரொம்ப சேதாரமாக இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, சார் நான் சொல்லிடுறேன், ஆனால் இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன், நான் தான் அவங்க பேரை சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார், அவங்க வேறு யாரும் கிடையாது, சந்திரகலா மேடம் தான், அவங்க தான் நைட்டு யாருக்கு தெரியாமல் வண்டி கொண்டு வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் நிப்பாட்ட சொன்னாங்க, அவங்க தான் சார் அந்த கலசத்தை எடுத்து எங்கள் கையில் கொடுத்தது, அது எதுலையாவது ஆற்றுல எங்கேயாவது மறைச்சி வச்சிட சொன்னாங்க, நாங்கள் தான் சார் பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை அந்த சேட்டுக்கிட்ட அடகு வச்சிட்டேன், இவ்வளோதான் சார் எனக்கு தெரியும், மற்ற எதுவுமே தெரியாது சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்ல, பணத்துக்காக என்ன வேணால் செஞ்சிருவியா, இனிமேலாவது ஒழுங்காயிரு, தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வெளியில் வராங்க. அவங்ககிட்ட என்ன பேசினேன் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா முதல்ல போய் அந்த சேட்டுக்கிட்ட இருந்து கலசத்தை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சேட்டு கடையை பார்த்து தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு சந்திராவுக்கு பயங்கர சந்தோஷம். டிரைவர், உன்னை எப்படி வந்துட்டு அசிங்கப்படுத்தினே பார்த்தேல, ஆனால் ஒன்று, அந்த கலசம் உன் கைக்கு கிடைக்கவே கிடைக்காது, நீ என்னதான் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் உன் மேலே உள்ள பழியை துடைக்கவே முடியாது, இந்த வீட்டிலேருந்து நீ அசிங்கப்பட்டு வெளியில் போக போறியா இல்லையான்னு பாரு, அதோட என் அக்காவுக்கு இருக்கிற மான மரியாதை எல்லாம் போக போகுது, அந்த கலசை திருப்பி எங்கள் வீட்டுக்கு வரவே வராது, என் அக்கா எந்த முகத்தை கொண்டு போய் வச்சுக்கிறா ஊருக்காரங்க முன்னாடி நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வேற ஒருத்திக்க சந்தோஷமா இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி ரேவதி அந்த சேட்டு கடைக்கு வந்துட்டு வந்துடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. சொன்ன மாதிரியும் கார்த்தி ரேவதி தான் சேர்ந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. பட் ரேவதிக்கு வந்துட்டு அவங்க சித்தி தான் இதை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தெரியலை. கார்த்தி வந்துட்டு வீட்டில் போய் கண்டிப்பாக சந்திராவை சொல்ல மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சந்திராவுக்கு மட்டும் ஏதோ வார்னிங் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.